வீட்டில் எல்லாருமே வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யா வந்து தண்ணி குடிச்சிட்டு வராங்க. அப்போ கரெக்டாக அவங்க வயிறை பார்க்குறாங்க எல்லாருமே. ஐஸ்வர்யாவுக்கு நல்ல வயிறு வளர்ந்துருக்குல்ல, சீக்கிரமாகவே வந்து நம்ம வச்சிடணும் ஃபங்க்ஷனை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன சொல்கிற, உன் மருமக்களை வச்சிடலாம்ல அப்படின்னோடனே, வச்சிடணும் அவளை ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும், அப்படியே விடக்கூடாது, என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, உடனே வந்து சித்ரா வந்து ஐயோ நம்ம உளறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா எதுக்கு ஃபங்க்ஷன்லாம், தேவையில்லாத செலவெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீ இப்படி சொல்கிற, உன் பையனோட வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தை வரப்போகுது, அப்போ நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், நீ என்ன இப்படி பேசுறியே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு சித்ரா வந்து இது ஒன்று தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இவ இப்படி தான் பேசிகிட்டே இருப்பா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு பாட்டி என்ன சொல்கிறாங்க, சீக்கிரமாக ஃபங்க்ஷன் நடத்திடணும், நல்லபடி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல பெரிய ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க, என்ன இது இவங்க சீக்கிரமாக ஃபங்க்ஷன் வைக்கணுன்றாங்க, ஃபங்க்ஷன் வச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே, ஒரு வேளை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம வயிற்றில் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணியே ஆகணும், கர்ப்பம் இருந்தால் தானே இவங்களாம் ஃபங்க்ஷன் பண்ண முடியும், கர்ப்பம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், கர்ப்பம் வந்து கலையிறதுக்கு என்ன பண்ணணும், வேலைக்கே ஆகாது என்ன பண்ணாலும், சரி மாத்திரை எடுத்து போடலாம், மாத்திரை எடுத்து போட சைட் எஃபெக்ட் தான் ஆகும், நம்மளுக்கு தான் கர்ப்பமே இல்லையே, வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு வச்சிடறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சூப்பர் ஐடியா வந்திருக்கு, நம்ம வந்து மாடியிலேருந்து கீழே வந்து விழுந்துடலாம், அப்போ கண்டிப்பாக வந்து அபார்ஷன் ஆகிடுச்சு சொல்லிட்டு நாடகம் போட்டு எப்படியாவது இந்த கர்ப்பம் இல்லாமல் பண்ணிடலாம், அப்போ யாருக்குமே நமக்கு சந்தேகமே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே மகா என்ன பண்ணுறாங்க, காய்கறி கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே வராரு நம்ம சூர்யா, அப்படி சைலண்ட்டாக உள்ளே வராரு. வந்தோடனே என்ன பண்ணுறா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. மகா வந்து காய்கறி கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படி இவளை சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே, ஒரே வந்து கோவமாகவே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. உடனே ஃப்ரிட்ஜை திறக்கிறாரு, அதுக்கப்புறம் மூடுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. மகா வந்து யோசிக்கிறாங்க, சமாதானப்படுத்த வரீங்களா, இருங்க உங்களை என்ன பண்ணுற பாருங்க அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி அப்படி நடிக்கிறாங்க. என்னப்பா என்ன ஆச்சு, ஓ அப்படி பண்ணிட்டாரா, விடவே கூடாது, வீட்டுக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி போய் சொன்னால் அவனை விடவே கூடாது, நீ அவனை விடாத, பேசாமல் போட்டு தள்ளிடு அப்படின்றாங்க. அப்படி பயந்து போயிடாரு சூரிய, என்னது போட்டு தள்ளணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகா சொல்கிறாங்க, இங்கே பாரு, வீட்டுக்காருன்னு நம்ம வந்து நம்ம பாசத்தை கொட்டி என்னதான் பார்த்துக்கினாலும் அவங்க நம்மளுக்கு இப்படி தான் பண்ணுவாங்க, நம்பிக்கை துரோகம், பொண்டாட்டிக்கிட்ட பொய் சொல்கிறவனா ஒரு மனுஷனா, அவ்வளோ மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம விஷம் வச்சு சாவடிக்கணும், என்னது விஷம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. சரி என்ன சொல்கிற நீ, பாவம்ன்றியா, பாவம்லாம் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டு எப்படிலாம் நாடகம் ஆடுறானுங்க, அவனுங்களாம் பாவம்னு பார்க்குறியா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட வேணா சொல்கிறேன், சும்மா இருக்க மாட்டார், அவரும் நல்லா வெளுத்து வாங்குவார் அப்படின்னோடனே, உடனே ஏங்க என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க வீட்டுக்காரு ஒரு பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு, என்ன பிரச்சனை சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன், எந்த பிரச்சனையால் இந்த சூர்யாவால் முடியும் தீர்த்து வைக்க, ஓ அப்படிங்களா சரி என்ன பிரச்சனை, அவங்க பொண்டாட்டிக்கிட்ட அவர் வந்து அப்படியே வந்து அன்பு காட்டுற மாதிரி நடித்து ஏமாற்றிருக்காரு, அது எவ்வளோ பெரிய வந்து பாவம் அப்படின்னோடனே உடனே வந்து யோசிக்கிறாரு. அது வந்து அப்படின்னு பார்த்தீங்களா, நீங்களே திணறி போகிறீங்க, அந்தளவு வந்து பாவத்தை செஞ்சுருக்காரு அவர் சும்மா வில்லாமா, போனால் போது மன்னிச்சலாம், என்ன மன்னிச்சலாமா, இல்லை மன்னிக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன், மன்னிக்கவே கூடாது, மன்னிச்சா அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பிரச்சனை ஆகிடும், நான் வேணால் வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு, நீங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ண வேணாம், நீங்கள் சொன்னீங்களே கேட்டுச்சுல என் வீட்டுக்காரர் சொன்னது, காரரை கொண்டும் போனால் போதுன்னு மன்னிச்சு மட்டும் விட்டுறாத, சமயம் கிடைக்கும்போது போட்டு தள்ளுறது தான் நல்ல புத்திசாலித்தனம் புரியுதா அப்படின்னு ஒன்று சூர்யா பயந்து பார்க்குறாரு. இதோட